宮、奈良、王子、宝山寺、生駒三条方面がお乗り換えです。ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு another vlog. ஸோ நாராவில் ஒரு ட்ரெயின் போயிருந்தோம், அதோட vlog தான் இது. ஸோ நம்ம பென்தென்சோலேருந்து இக்கோமா ஸ்டேஷன்லேருந்து நாரா, இதுதான் எப்போவுமே நாரா போகிற ரூட். ஸோ சுவோ லைன் எடுத்து இங்கேருந்து இக்கோமா ஸ்டேஷன் போயிட்டு தென் நாரா ட்ரெயினில் போனோம். ஸோ எவ்வளோ நேரம் வாக் பண்ணோம் எல்லாமே வந்து மேப்பில் காட்டிடும். ஐ திங்க் 9-10 என்ன நினைக்கிறேன் ஒரு ட்ரிப்புக்கு. ஸோ இந்த ட்ரெயின் நாரா பார்க் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம நாரா பார்க் கிட்ட இருக்கிற ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வாக் பண்ணி போகணும். ஸோ இதில் வந்து 20 minutes வாக்குன்னு போட்டிருந்தது. இல்லை, ஆக்சுவலி இது வந்து 2 kilometers நடந்து போகிற மாதிரி இருந்தது. பார்க்குள்ளே போய் பார்க்லேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ட்ரெயின் இருக்கிற மாதிரி. ஸோ பார்த்தா ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல்லாகவே சுற்றி வர ஃபாரஸ்ட்டு தான். போகிற வழியில் இன்னும் நிறைய அட்ராக்ஷன் இருந்தது. பட் அது மட்டும் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கிறப்போ நாரா பார்க் இது. நம்ம போன வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாரா போய் நான் வீடியோ போட்டிருந்தேன், தொதாய்ஜியும் நாரா பார்க்கும். ஸோ அந்த வீடியோவிலே இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எங்கே பார்த்தாலும் டீர் நாராவில். பட் ஆஃப் சீசனில் போனோங்கிறதுனால என்னன்னு தெரியல, டீர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% டீர் கம்மியாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே நாங்கள் 12 o'clock மேலே போயிருந்தோம். அதாவது நாங்கள் நாரா ரீச் ஆகிறப்போ இட் வாஸ் அரௌண்ட் 2. ஸோ எல்லாமே வெயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு குட்டி டீர். இதுதான் நாங்கள் அன்றைக்கி பார்த்ததுலேயே குட்டி பாப்பா டீர். ஸோ இந்த ட்ரெயின் நேம் வந்து காசுகா தைஷா ட்ரெயின். ஸோ இது 1200 yearsக்கு முன்னாடியிலேருந்து ஜப்பானில் ரொம்ப பாப்புலரான ட்ரெயின். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிட்டத்தட்ட 3000 lanterns இருக்குது ட்ரெயின்குள்ளே. ஸோ அமேசிங் பிளேஸ். ஏன்னா இது வந்து இன்பிட்வீன் ஃபாரஸ்டில் இருக்குது. ரொம்ப அமேசிங்கான பிளேஸ். நிறையா மூமிஜி ட்ரீஸ் இருக்குது. நாங்கள் உள்ளே போனோடனே தான் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ ஆட்டம் ஃபாலில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பார்க்க. ஸோ போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக ஸ்டோன் லேண்ட்ரன்ஸ். இந்த ஸ்டோன் லேண்ட்ரன் வந்து நம்ம ஃபுஷிமா இனாரி தைஷாவில் பார்த்தோம் இல்லையா, டோரி கேட்ஸ்லாம் டொனேட் பண்ணாங்க. அந்த மாதிரி கோவிலுக்கு ஸ்டோன் லேண்ட்ரன்ஸ் எல்லாருமே டொனேட் பண்ண லேண்ட்ரன்ஸ் லைனாக இருக்குது. போகிற வழியில் அங்கே குட்டி குட்டி ட்ரெயின் இருக்கும். அப்படியே நம்ம மேலே ஏறி போயணும்னா காசுகா தைஷா ட்ரெயின் இருக்கும். ஸோ இது வந்து டீர், அங்கங்கே டீருக்கு நிறையா ஸ்டாச்சு இருந்தது. இவங்க டீரை மெசஞ்சர் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ டீர் வந்து இவங்களுக்கு வெரி ஸ்பிரிச்சுவல் அனிமல். ஸோ இந்த பிளேஸ் இட் இஸ் ஆல்சோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் பிளேஸ். ஸோ போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் தி ட்ரெயின். ஸோ நம்ம பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின் வந்து வெர்மிலியான் கலர்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினுமே இட் இஸ் வெர்மிலியான் கலர். வெர்மிலியான்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆரஞ்ச் வித் ரெட்டிஷ் டிஞ்ச். அந்த கலர் தான் அவங்க வெர்மிலியான்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கலர் depicts தி ட்ரெடிஷன் ஆஃப் ஷின்டோ shrines. அதாவது how iconic the buildings are and the protection and purity in Shinto tradition. அதை டெபிக் பண்ணுறதுக்காக இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உள்ளே போகிறோம். ஸோ எங்கே பார்த்தாலும் லேண்ட்ரன்ஸ் தான். இந்த காப்பர் லேண்ட்ரன்ஸ் வந்து அவங்களுடைய ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்சரல் கல்ச்சரை வந்து டெபிக் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஹேங் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் டிசம்பரில் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் அந்த லேண்ட்ரன் லைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்டர் பண்ணி வந்தோம். பட் we have to get tickets. உள்ளே மெயின் ட்ரெயின் போகணுன்னா 500 yen per adult டிக்கெட் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே போக முடியும். இது வந்து வெளியில். ஸோ வெளியிலலாம் பார்த்துட்டு உள்ளே போகணும். ஸோ அங்கே ஒரு இது இருந்தது, ஸ்டாம்ப்பு, ஐ ஸ்டாம்ப்டு.
ஆக்சுவலாக அங்கே ரெட்டிங் ஸ்டாம்ப் வரைகிறதுக்கு 500 கொடுத்து அங்கே இருந்தாங்க. பட் அந்த டைம் க்ளோஸாக இருந்தது. பட் எனக்கும் இந்த ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ டிட் திஸ் ஒன். ஸோ வி கேம் இன்சைட், உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்ட்ரோலரை வந்து கீழே வச்சுட்டோம். பிகாஸ் இது ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்குது, நிறையா ஸ்டெப்ஸ் இருந்தது. ஸோ ஸ்ட்ரோலரை கீழே வச்சுட்டோம். நாங்கள் வந்தோம் மேலே. ஸோ அப்படியே ஏறி போனால் மெயின் ட்ரெயின் இருக்கும். அங்கே இருக்கிற டயட்டியை வந்து பிக் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நோ கேமரா ஒரு ஃபோன்ஸ் அலௌடாங்க. ஸோ இது வந்து வெளியில் ஸ்ட்ரக்சர். ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஷின்டோ ஷ்ரெயின். ஷின்டோ ஷ்ரெயின் அப்படின்னா they worship deities, they worship nature, forces of nature. அதை கமி அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வர்ஷிப் பண்ணுற ரிலீஜன் தான் ஷின்டோ ரிலீஜன். பேசிக்காக வந்து ஹியூமன், நேச்சர் அண்ட் கமி, அதாவது ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், அது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணுறது தான் அந்த ரிலீஜன். ஸோ நம்ம ஃபுஷிமா நரி தைஷா போயிருந்தோம். அதுவும் ஒரு ஷின்டோ ஷ்ரெயின் தான். அதில் காட் ஆஃப் ரைஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணாங்க இல்லையா. ஸோ இங்கே காட் ஆஃப் தண்டர் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஃபுல்லாக லேண்ட்ரன்ஸ் தான். ஒரு ஒரு லேண்ட்ரன்லேயும் ஒரு டிசைன் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபுல்லாக ஹேங் ஆகிருக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஒரே ஒரு ரூம்குள்ளே மட்டும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் தான் அவங்க வெர்மிலியான் கலருங்கிறாங்க. ஸோ திஸ் ஆரஞ்ச் இன் கான்ட்ராஸ்ட் வித் ஒயிட், அது வந்து அந்த மான்யூமெண்ட்டை ரொம்ப பிரைட்டாக காட்டும். ஹவ் ஐகானிக் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஷின்டோ ரிலீஜனில் மோஸ்ட்லி இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஷ்ரெயினுக்கு. ஸோ இந்த ஷ்ரெயினில் வந்து 4 டயட்டிஸ் அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ 4 மெயின் ஹால்ஸ் இருக்கும். சுற்றி தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து அந்த மான்யூமெண்ட்டோட ஸ்டாஃப் மட்டும்தான் உள்ளே போகலாம். ஸோ சுற்றி வர பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரூமில் மட்டும் லேண்டர்ன்ஸ் லைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் டு வியூ எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியாக்காக அந்த ரூமில் வந்து லேண்டர்ன்ஸ் லைட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஷ்ரைனுக்குள்ளே எப்படி thousands ஆஃப் பிராஸ் லேண்ட்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஷ்ரெயினுக்கு வெளியில் ஸ்டோன் லேண்ட்ரன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே யூனிக் மெசேஜ் இருக்குது. எல்லாத்துலேயுமே they call it as டோரோ. இது இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் அபவுட் திஸ் ஷ்ரெயின் இஸ் லைக் காசுகா யாவா ப்ரிமீவியல் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ யமா அப்படின்னாலே மவுண்டன் அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும், நம்ம நிறைய ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ மவுண்டனுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் வந்து. இட்ஸ் பீன் அன்டச்டு ஃபார் மோர் தேன் 1000 years. ஸோ அப்படி இதை பார்த்துக்கிறாங்க. இங்கே எது ஃபாரஸ்ட் எது ஷ்ரெயினே தெரியாது. அங்கங்கே போர்டு இருக்கும், ஃபாரஸ்ட்குள்ளே போயிடாதீங்க, ஷ்ரெயினோட வேயை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஷ்ரெயின்குள்ளே இருக்கிறப்பயே நமக்கு ஒரு ட்ரெக்கிங் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபுல்லாக. அண்ட் இது ஆக்சுவலாக என்ட்ரன்ஸு. அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டோனும் டீர் இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவும். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நாரா பார்க்கை சுற்றி ஒரு 4-5 ஷ்ரெயின் இருக்குது. நம்ம நாரா பார்க்குக்கு வந்தோன்னா ஒரே நாளில் 4-5 ஷ்ரெயின்ஸ் கிட்ட கவர் பண்ணலாம். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் தான் போவோம். ஏன்னா we have a toddler, we don't have so many food options outside. ஸோ ரிட்டர்ன் வேறு ரூட்டில் போகிறோம். போகிற வழி ஃபுல்லாகவே மோமிஜி ட்ரீஸு. அந்த ட்ரீஸோட லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. நம்ம இன்னும் சம்மரில் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப க்ரீனாக இருக்கு இல்லையா. இது வந்து அப்படியே ஃபாலில் வந்து ரெட் கலரில் ஆகிடும்.